ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோள மாவில் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை சோள மாவு தாங்க. இதை வந்து கிரேட் மில்லட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி, கோதுமை இது எல்லாத்துலேயும் இருக்கிறத விட 3-5% ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இதை கிரேட் மில்லட்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாங்க. சோள மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு உப்பு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் இன்றைக்கி கோதுமை மாவு கூட கலந்து தாங்க செய்ய போகிறேன். 1 சோள மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு எப்பவும் போல் பிசைஞ்சிக்கலாம். நம்ம இது சோளம், கம்பு, ராகி, மற்ற எல்லா சிறுதானியங்களுமே நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துட்டே வரணுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, அடை, சத்து மாவு, பணியாரம், ரொட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்றில் நம்ம மில்லட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஃபோலிக் ஆசிட், அயர்ன், கார்போஹைட்ரேட், ஃபைபர்னு எல்லாமே இருக்குங்க. ஃபோலிக் ஆசிட்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது இந்த மாதிரி ஃபுட்டில் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கால்சியமும் அயனும் இருக்குது. அதனால் போன் ஸ்ட்ரென்தன் ஆகும், பிரெயின் க்ரோத் ஆகட்டும், இல்லை நிறையா சொல்கிறாங்க வெயிட் ரிடக்ஷன்லாம். பார்த்துட்டிங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுங்கிறத விட இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் போடாமல் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்லது இருக்குங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணலாங்க. அப்போ தான் சுகரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கொரோனா வைரஸ் கேஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குங்க. எல்லோரும் சேஃபாக இருங்கங்க. வெளில போகும்போதெல்லாம் பார்த்து போங்க. குழந்தைங்களாம் வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரதுனாலும் சரி, போயிட்டு வந்தோடனே குளிச்சுட்டு ரொம்ப சேஃபாக இருங்க. இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸு எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மாவில். மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு இது மேலே நான் வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு ஊற வச்சிடுறேங்க. இந்த மாதிரி ஒன் ஹவர் மேலே ஊறிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மாவு வந்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா ஊற விடணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அது அந்தளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் சப்பாத்திக்குமே அப்படி தான். அப்புறம் பூரினா கூட நீங்கள் அப்போவே பிசைஞ்சு அப்போவே போட்டு எடுத்துடலாம். பூரிக்கு வந்து மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இப்போ மாவு இந்த மாதிரி தேய்க்கும் போது வந்துட்டு ஒரே ஈவனாக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா சாஃப்டாக வரும். எல்லா பக்கமும் வெந்திருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து கெட்டியாக அந்த மாதிரி ஆகிடும்.
அதனால் எல்லா பக்கம் ஈவனாக தேய்க்கணும். இதில் வந்து இப்போ நம்ம சோள மாவு தானே சேர்த்துருக்கோங்க, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப லேசாலாம் தேய்க்க முடியாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சோள மாவில் வந்துட்டு அந்த க்ளூட்டன்லாம் ஃபார்ம் ஆகாது கோதுமை மாவு மாதிரி. அதனால் அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப இழுத்து கொடுக்காது, சீக்கிரம் பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும்னு வைங்களேன். அதனால தான் இன்றைக்கி நான் 1 கப்பு சோள மாவு 1 கப் கோதுமை மாவு எடுத்துட்டேன். வெறும் சோள மாவு மட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரொட்டி மாதிரி தாங்க வரும், ரொம்ப ட்ரை ஆகிடும். நான் இந்த மெத்தடில் தாங்க பண்ணுவேன், அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் பிடிச்சிக்கும். கல் காஞ்சதும் சப்பாத்தியை போட்டுடலாங்க. கல்லில் வந்து எந்த எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கல் சூடானோடனே மாவை போட்டுடுறோம். இந்த சப்பாத்தி தேய்ச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 நிமிஷம் அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் விடணுங்க. எண்ணெய் விட்டுட்டு அது மேலே நம்ம அந்த கரண்டி வச்சுட்டு அழுத்தி விடணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இவ்வளோ டைம் எண்ணெய் விடுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், என்னோடய ஸ்பூன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. சப்பாத்தி நல்லா வேக வச்சுக்கலாங்க. 2 சைடும் திருப்பி போட்டுட்டு பாருங்கள் இந்த ப்ரௌன் மாதிரி வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னொரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் சப்பாத்தியை வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். சிம்மில் இல்லை மீடியம்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஆகாது. இதே ஹையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் சைடிஷ் வந்துட்டு டபுள் பீன்ஸ் கிரேவி பண்ணேங்க. அது வீடியோ இன்னும் எடிட் பண்ண முடியல, அதை எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இந்த சப்பாத்திக்கு வந்து நீங்கள் சைடிஷ் நல்லா ஸ்பைஸியானதாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. பாருங்கள் நல்லா வந்திருக்கு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.